பழைய முறை மாறி குழந்தைகிட்ட பேசினா எடுக்காது. குழந்தை அம்மாட்ட கேட்குறான், நான் எப்படிமா பிறந்தேன்? கடவுள் கொடுத்தாரா? தங்கச்சி கடவுள் கொடுத்ததான்டா. அக்கா எப்படிமா பிறந்தான்? கடவுள் கொடுத்ததுப்பா. அப்பா என்ன மெடிக்கல் லீவ்லியா போயிருந்தாரு அப்படியா? அப்படி அம்மா மட்டம்பளாக்கில் வந்து அட பாவி இதுக்காடா உன்னை தவம் இருந்து பெத்தே. அப்படி வில்லங்கமான கேள்வி. ஜாலியாக இருக்கிற பையில பார்த்துருக்கோம், அதே ஜோலியாக இருக்கிறது. அதனால் ஒரு விழாவை ரசிக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் காலம் மாற்றம் என்னென்ன. அதெல்லாம் மறந்துட்டு ஒரே ஒரு நாள் நல்ல மங்களகரமாக அது மேலே வெட்ட வெளி இயற்கையோடு உட்காந்து அதோட நம்ம நகைச்சுவை நிகழ்ச்சி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது நகைச்சுவைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இன்னைக்கு அவ்வளோ பரபரப்பாக என்ன நடக்குன்னே தெரியாமல் இயங்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் 50வது மொட்டை மாடி அங்கே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டார். அப்போ சுரேஷ் உன் பையன் இறந்து போயிட்டான் ஐயோயோ அப்படின்னு குதிச்சிட்டார். 30வது மாடிக்கிட்ட வரும்போது அவருக்கு யோசனை, நம்மளுக்கு பையனே இல்லையே, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. 20வது மாடிக்கிட்ட வரும்போது மறுபடியும் யோசனை, அட நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையே, அவசரப்பட்டேன். 10வது மாடிக்கிட்டு வருது யோசிச்சான், அடாடா நம்ம பேர் சுரேஷ் இல்லையாப்பா, நம்ம பேர் அமீர் இல்லை, அப்படியே சொத்து சோழியை முடிஞ்சு வச்சு. என்னன்னா அவ்வளோ வேகமாக இயங்கிட்டு மனுஷன் செல்போனில் பேசுகிறத கூட நேரில் பேச மாட்டேங்கிறாங்க. அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல்.